தூக்க கோளாறுகள் தூக்க கோளாறுகளில் முக்கியமாக தூக்கமின்மை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, இன்சோம்னியா அப்படிமோ. அடுத்து ஸ்லீப் அப்னியா, சுவாச அடைப்பு, தூக்கத்தில் சுவாச அடைப்பு இல்லை கொரட்டை வியாதி அப்படிமோ. இந்த இன்சோம்னியா தூக்கமின்மையும் கொரட்டை வியாதியும் ஒரு சில பேருக்கு ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். ஆகவே இந்த தூக்க கோளாறுகள் நம்ம கண்டுபிடித்து அதற்கான நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இன்சோம்னியாக்கு பலதரப்பட்ட சிகிச்சை முறைகள் உள்ளன. இந்த தூக்கத்தில் ஏற்படும் சுவாச அடைப்பு, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம், கொரட்டை வியாதி அப்படிம்பாங்க. சில பேர் தூங்கும்போது கொரட்டை வரும், நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்ல கொரட்டை போட்டு தூங்குறாரு அப்படிம்பாங்க. கொரட்டை யாருக்கெல்லாம் டெய்லி வருதோ அது எல்லாமே சுவாச அடைப்போட அறிகுறி. அதனால் கொரட்டை தினந்தோறும் வந்தால் அது ஸ்லீப் அப்னியாவாக இருக்கலாம். மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று ஸ்லீப் டெஸ்ட் என்று உள்ளது, தூக்க பரீட்சை. இரவு இயல்பாக தூங்கும்போது நம்ம ஸ்லீப் டெஸ்ட் எடுத்து அதில் சுவாச அடைப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இந்த ஸ்லீப் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா எண்ணற்ற உடல் உபாதைகள், மனவியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உலகளவில் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கத்தில் ஏற்படுற சுவாச வியாதி பரவலாக காணப்படக்கூடிய மிக முக்கியமான வியாதி. இது யாருக்கெல்லாம் ஏற்படும்? உடல் பருமனாக இருந்தாலோ, ஹார்மோன் குறைபாடுகள் இருந்தாலோ, மற்றும் முக தாடை எலும்புகள் மாற்றம், ரீட்ரோக்னாதியா அப்படிமோ, இந்த தாடை எலும்பு பின்னால் போயிருக்கும், சின்னதாக இருக்கும், அவங்களுக்குள்ள இந்த ஸ்லீப் அப்னியா அதிகமாக வரும். ஆகவே இந்த ஸ்லீப் அப்னியா பற்றிய விழிப்புணர்வு மக்களிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும்.